அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா மாத பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம இந்த இதுல பார்க்க போற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியான முதல் வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு, அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த பெயர்ச்சி ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுது. மே மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன் பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு பயிற்சி ஆகுது. அப்ப இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகுது. இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது, சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னியில இருக்கு, சனி பகவான் கும்பராசியில இருக்காரு, செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு, இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேச வீட்டுல இருக்கு. இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த சுக்கிரன் எதற்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள், என்னென்ன வேலைகள், என்னென்ன இதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்கள்லாம் சமநிலை, உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன் தான். இந்த உயிர்கள்லாம் சமநிலை பெற்று அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கிரனுடைய கடமை பணி. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்கிரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி காலபுருஷனின் தத்துவப்படி 2வது ராசி. இதனுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் சந்திக்கிறான் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காருன்னு அர்த்தம். அவருடைய வாழ்க்கையில ஒரு மன விரக்தி, மனைவி இல்லாம, 2வது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாம, ஒரு நல்ல நிலை இல்லாம ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு என்ன நிலை, நல்ல நிலை, நல்ல நிலை இல்லாதது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம் தான். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்திருக்காரு. அங்கே சூரியன், சுக்கிரன், குரு, புதன் எல்லா கிரகமுமே இருக்கு. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல, அதாவது உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்துமே, இன்பம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை, வண்டி வாகனங்கள், யோகங்கள், வாசனை திரவியங்கள், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். ஒரு மனிதன் வெண்மையான சட்டை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறேன் அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் முழுமையா நல்லா இருக்காரு, வேலை செய்யறாருன்னு அர்த்தம். சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு நிலை நல்ல நிலை தான் மாறும். அதாவது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் அமைய பெற்றால் வாழ்க்கை துணை என்பது
நல்ல ஒரு துணையாகவே கடைசி காலம் வரைக்குமே அவருடைய வாழ்க்கையில நல்ல இன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சுக்கிரனுடைய காரகம். ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளையில அவர் ஒரு நல்ல நிலையில இருக்காரு, இல்ல நல்ல நிலையை விட்டு ஒரு சூழ்நிலைகள் குறைஞ்சிருது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஆணுக்கு ஒரு சுக்கிரன் எப்படி ஒரு ஜாதகத்துல அமைவு பெற்றிருக்கு, அந்த அமைவை வச்சுதான் தன்னுடைய மனைவியினுடைய குணாதிசேகம், சுபாவம், மனைவி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பக்குவமே அந்த சுக்கிரனை வச்சுதான் ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு சுக்கிலம், ஒரு வாழ்க்கையில ஆண் பெண் சந்தோஷத்தை நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சுக்கிலம். ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம், ரெண்டுமே சேர்ந்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இன்பங்களை தரக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகத்தினுடைய அமைப்பு. அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். இது எல்லாமே அதாவது ஒருத்தருக்கு இந்த உடல்ல ஊர்ற சுரப்பிகள் எல்லாமே அவருடைய நீரிழிவு நோய் கேள்விப்பட்டிருக்கோமா, அது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். அது அது இல்லாம பால்வினை நோய், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேள்விப்படுறோமா. ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வருது, இந்த மாதிரி அசுவமான ஒரு நோய்கள்லாம் வருது அப்படின்னா அதுக்கு காரகரும் அவர் தான். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தால் என்ன பலன், பலவீனமாக இருந்தால் என்ன பலன், இது ரெண்டே போதுமானது. இதுலயும் அஸ்தமனமானா என்ன செய்வாரு, வக்ரமானா என்ன செய்வாரு, உச்சமா இருந்தா என்ன செய்வாரு, நீசமா இருந்தா என்ன செய்வாரு, இதே கிரகம் திதி சூன்யத்துக்குள்ள அகப்பட்டுக்கிட்டா அப்ப என்ன செய்வாரு. அப்ப இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எப்படி அமைவை பொறுத்துதான் நம்ம நல்லது கெட்டது பலன் எடுக்க முடியும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா 18 மாசங்களுக்கு ஒரு வாட்டினாலும் எப்படியாவது பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதி, ஒரு 45 நாள் வக்ரகதியில் ஆயிடுவார். அந்த வக்ரகதி காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் பின்னோக்கி நகர்வார். அப்ப அதுவும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும். அதாவது ஒருத்தருக்கு அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் பாலினத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண் பாலினம். இந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அப்ப இந்த குட்டி சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா குடிய கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல பலமா இருக்கா பலவீனமா இருக்கா பாதகத்துல இருக்காங்கிறத பார்க்காம ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாது, டக்கு டக்குன்னு அடிச்சு போயிட்டே இருப்பாப்ல. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல தான் குழந்தைய தத்து கொடுத்துடணும் நம்ம சொல்றோம்ல. இப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியா பாதிப்பு, மனசு ரீதியா பாதிப்பு, இப்போ குழந்தைக்கு பாதிப்பு இருக்கு, தோஷங்கள் இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் மறைவு ஸ்தானத்துல லக்னாதிபதி இருக்கு. அப்போ அவங்களை பொறுத்தளவுக்கு குழந்தைய தத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப நீங்க தத்து கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை தெய்வத்தின் குழந்தையா ஆகிருது. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நோய் நொடி இத மாதிரியெல்லாம் இருந்தாலும் பாதிப்புக்கு உள்ளாகாம நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் ஒண்ணும். சரி, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ரிஷபராசியில சூரியனா செயல்படுறாரு, சுக்கிரனா செயல்படுறாரு, குருவா செயல்படுறாரு, புதனாவும் செயல்படுறாரு. அப்ப சூரியனாக செயல்படும் பொழுது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு வேலையில இருக்கக்கூடியவர்கள் ப்ரமோஷன் ஆகிறது. அந்த ப்ரமோஷனே பாத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் விடுறது. அது இல்லாம சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணங்கள், காதல் திருமணங்கள் இதெல்லாம் கைகூடும். குரு பாத்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய இதுல 5ஆம் இடத்தை முதல் பார்வையா பாக்குறாரு, 5ஆம் பார்வையா, 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு, 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப குருவாகப்பட்டவர் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம்,
அப்ப சுக்கிரனும் குருவும் ஒன்னாக இணைந்து ஒருவரை ஒரு ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராசியா இருக்கட்டும், இந்த நீங்க குரு சுக்கிரன் எல்லாம் இருக்கக்கூடிய ராசியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நன்மையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. சகலவிதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்து 5ஆம் பார்வையா குரு பார்க்கும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை, எந்த விதமான குறைபாடும் இருக்காது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார், களத்திரஸ்தானம். 7 அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். அப்ப கல்யாணத்துக்கு உண்டான ஒரு இடம். ஆண் பெண் யாரா இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே. சுக்கிரனை வச்சா இருக்கட்டும், மற்ற ராசிக்கு இந்த 12 ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே. இந்த பொது பலனாகப்பட்டது ஒரு கிரகங்களுடைய அமைவை வச்சு நம்ம சொல்றோம். அந்த கிரகங்கள் கோச்சாரத்தை வச்சு அவரவருடைய விதி ஜாதகம், விதியுடைய அமைப்பு, ஜனன ஜாதகத்தை வச்சுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா கெட்ட நேரம் இருக்கா அதை பார்க்கணும்ல. அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் தான், இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன் தான். அது இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள். அப்ப இதெல்லாம் வச்சுதான் ஒரு மனிதனுக்கு நல்லது நல்லா இல்லை, பலம் பலவீனம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை என்று ஒன்று அமைவதற்கு நல்ல ஒரு வழிவகுக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டாளிகள், கூட்டு தொடர்பு, கூட்டு தொழில் இதெல்லாமே ஒரு நன்மை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்ப்பதினால் இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க, மகர ராசியை பார்க்குறாரு. இந்த ரிஷப ராசிக்கு வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மகர ராசிங்கிறதுனால அப்பாவினுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்க ஒரு சொத்து பிரச்சனைகள், நீங்க வாங்கின சொத்து, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ரிஷபராசிக்கு. ஒரு நபர் வந்து நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி ரிஷபராசி வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நல்லதே அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமாண்ட் பண்றீங்க, கமாண்டும் நம்ம படிக்கிறோம், ஒரு சிலருக்கு அட்டன் பண்ண முடியாமையும் போயிடுது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவு, முன்ஜென்ம கர்மா, அதைத்தான் நம்ம சொல்லணும். தசாபுத்தி காலங்கள், கோச்சாரத்தினுடைய கிரகங்கள் எங்கெங்க அமைவு இருக்குங்கிறத பொறுத்து விதி நல்லா இருந்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே முன்னோக்கி போயிருமே. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஒரு நல்ல பலனை தர்றதில்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த கால சர்ப்ப தோஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அதுல உள்ள தோஷங்கள் என்னவா இருந்தாலும் பரிகாரங்கள், ஒரு சில பரிகாரங்கள் பெருசா பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா ஒரு சில பரிகாரங்கள் சிம்பிளா இருக்கும், அதை போய் பண்ணோம்னா ஒரு விடிவு காலம் வந்துடும். அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுது உங்களுடைய பரிகாரங்கள் என்னவாக இருந்தாலும் அது வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றியை காண்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் இந்த ரிஷபராசியில உண்டு. கார்த்திகை என்பது உங்களுக்காக 4ஆம் வீட்டு அதிபதி, அவருடைய வந்து இன்னைக்கு உங்க ராசியில இருந்து உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாம் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்காத ஒரு நபர்கள், யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், தாயினுடைய உடல்ல நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த ரிஷபராசிக்கு. அப்ப இந்த சூரியன் வந்து அங்க இருக்கும்போது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். குரு சார்ந்த குருமார்கள், குருனா குழந்தைக்காரகன், தங்கன், பொன்னன், ஒரு பொண்ணு, தங்கம் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவரவருடைய தகுதி நிலையை பொறுத்து எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் வாய்க்கும்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இப்போ அவரவருக்கு ஒரு நிலை, நல்ல நிலை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்க சந்திரன் வந்து உங்க ராசிக்கு வந்துட்டாலே அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நிலை. அப்ப இந்த உச்ச நிலையை அடையும் பொழுது
ஒரு கிரகம் நீசம் பெறும் பொழுது 0% மதிப்பு சந்திக்குது. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% சந்திக்குது. ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது 200 மடங்கு பலனை அது சந்திக்க வேண்டியுள்ளது. அப்ப 200 மடங்கு பலன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நேரமாத்தான் அமையும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி அமையுது அப்படின்னா, விதியில அந்த மாதிரி அமையுது அப்படின்னா எந்த வகையிலாவது குறைபாடு இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பதும் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களும் ஒரு வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா 2 ராசி, ஒரு 2 பாதம் ஒரு ராசியில, இன்னொரு 2 பாதம் இன்னொரு ராசியில, அப்படித்தான். அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரமே அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஜாதகத்துல நல்ல மனிதர் கெட்ட மனிதர்ங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுக்கிறோம் அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்தை வச்சு கண்டுக்கலாம். அப்ப அவங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஒருத்தருக்கு பலமா அமையுது, பலவீனமா அமையுது. இது 2 வச்சு சொல்லிக்கலாம். பலமா அமைஞ்சால் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. பலவீனமா அமைஞ்சால் கெட்ட பெயர், கெட்ட செயல், அவங்களுடைய போலீஸு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செவ்வாயுடைய காரகம் தான் போலீஸுமே. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அது ஒரு நன்மை தரும். அதாவது மைனஸும் பிளஸ்ங்கிற மாதிரி. அவர் ஒரு சிலருக்கு 2, 4, 8, 12 அப்படி இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷத்தையும் குறிக்கும். அவருடைய கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வச்சுதான் தோஷம் இல்லையானோ நிர்ணயிக்க முடியும். அப்ப இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தர இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.